சுவாமிஜி, நம்ம ஆதியோக பயிற்சி எந்தெந்த வகையில் இருக்குது, என்ன முறையில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆதியோக பயிற்சிகளில் பலவிதமான பயிற்சிகளை நம்ம வடிவமைச்சு கொடுத்துருக்கோம். அது எல்லாம் உடல் நலம் சார்ந்தது தனியாக இருக்குது, மனநலம் சார்ந்தது தனியாக இருக்குது, ஆன்ம நலம் சார்ந்தது தனியாக இருக்குது. இந்த உலகத்துக்கு தேவையான இயல்பான இயற்கையோடு இயைந்த ஒரு ஒத்திசைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி சில பயிற்சிகள் இருக்குது. ஜீவசமாதி அடையணும், முக்தி அடையணுங்கிறதுக்கான பயிற்சிகள் தனியாக இருக்குது. இப்படி ஒன்றுக்கும் தனித்தனி பயிற்சிகள் இருக்குது. இதில் முதல்ல உடல் நலம் சார்ந்த பயிற்சிகள் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு முதல்ல தெரிகிறதே உடல் தான். பார்த்தா ஒரு தோற்றம் தெரிகிறதுனா, அருவம் முதலாக இருந்து அதன் பின் உருவம் தோன்றி இருந்தாலும் மனிதன் இந்த உருவ நிலையிலிருந்து அருவ நிலைக்கு போகணும்னா முதல்ல தெரிகிறது உருவம் தான். தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு போக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, நாம் உயிரை பற்றியோ மனதை பற்றியோ ஆன்மாவை பற்றியோ நாம் தெரிந்து கொள்ளணும்னா அது தெரியாத அருவமாக இருக்கிறதுனால முதல்ல என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ உடல் சார்ந்த அல்லது உடலில் உள்ள நோய்கள் சார்ந்த ஒரு கல்வி அல்லது ஒரு பயிற்சி என்பது மிக அவசியமாக இருக்கிறதுனால உடல்நல பயிற்சிகள், மெய்நலக்கலை என்ற பெயரின் அடிப்படையில் சில பயிற்சிகள் 7 நாள் பயிற்சிகளாக வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சிகளை ஒருவன் செய்வதன் மூலம் என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னா, உடலில் இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்களாகிய ஆஸ்துமா, மூலம், மூட்டு வலிகள், சர்க்கரை, இரத்த அழுத்தம் சார்ந்த நோய்கள், இப்படிப்பட்ட பல்வேறு விதமான நோய்கள் ஒரு 7 முதல் 14 நாட்களுக்குள்ள ஒரு 50% குணமும் ஒரு 48 நாள்களுக்குள்ள முழு அளவிலான குணமும் பெறக்கூடிய வகையில் அந்த பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு உணவு பழக்கத்திலும் வாழ்க்கை நடைமுறைகளையும் மாற்றிக்கொண்டு ஒருவன் இந்த பயிற்சியை பின்பற்றுகிறானோ அவ்வளவு எளிதாக இந்த பயிற்சிகளிலிருந்து தன்னுடைய உடலை குணப்படுத்திக் கொள்ள முடியும். இது உடல்நலம் சார்ந்த பயிற்சிகள். அடுத்ததாக மனநலம் சார்ந்த பயிற்சிகள் இருக்கின்றன. இது என்னன்னா, மனம் என்ற ஒன்று இன்றைக்கு யாருக்குமே முழுமையாக புரிந்து கொள்ளப்பட முடியாத நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆதியோகாவில் அதை மிக தெளிவாக விளங்க வைத்து அறிவுக்கும் மனதுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைக்கு வடிவமைச்சு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மனநலம் என்பது இன்றைக்கு வேலை பளுவின் காரணமாகவோ அல்லது சமூக தேவைகளின் அடிப்படையில் தேடல்கள் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையிலேயோ அல்லது அவர்கள் செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையிலேயோ இருக்கக்கூடிய மன அழுத்தம், மன இறுக்கம், தன்னுடைய உணர்வுகளை கருத்துக்களை வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பல்வேறு விதமான நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒருவனை விடுதலை செய்து அவனை இயற்கையாக இயல்பாக காமம், குரோதம், மோகம், மதம், மாத்சரியம், டம்பம், அசூயை, உலோபித்தனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா துஷ்ட செயல்களிலிருந்து அவனை விடுவித்து மனதை எளிமையாக தூய்மையாக ஆக்கி அவனை ஒரு பரிபூரண மனிதனாக மாற்றுகிறது. இந்த மாற்றத்தை ஆதியோக பயிற்சிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருத்தர் எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இது மனநலம் சார்ந்த பயிற்சிகளாக இருக்குது. இதை உடலும் மனமும் சேர்ந்து பயன் தரக்கூடிய வகையில் சில பயிற்சிகள் இருக்குது. அந்த மாதிரி பயிற்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நாம் நம்முடைய கண்களை சுத்தப்படுத்த வேண்டும், மூக்கை சுத்தப்படுத்த வேண்டும், வாயை சுத்தப்படுத்த வேண்டும், காதுகளை சுத்தப்படுத்த வேண்டும், உணவு குழாய் மற்றும் இரைப்பை, குடல் இவைகளை சுத்தம் பண்ண வேண்டும். இது இல்லாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், கணையம், இது போன்ற உள்ளே உள்ள சுரப்பிகளையும் நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இது மாதிரி உள்ளுறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் சுத்தம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான பயிற்சிகள் இது ரெண்டும் சேர்ந்த பயிற்சிகளாக இங்கே வழங்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் எல்லாம் உடல், மனம் இவைகளுடைய நலத்துக்காக வழங்கப்படுகின்றன. அடுத்தபடியாக ஆன்ம நலம் சார்ந்த பயிற்சிகள். இது என்ன அப்படின்னீங்கன்னா, இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிற காலங்களில் உறவுகளுக்கு கட்டுப்பட்டு பந்தத்தோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், அல்லது தாத்தா பாட்டி, பேரன் பேத்தி, இப்படிப்பட்ட உறவுகளாக இருக்கட்டும், அல்லது தொழிலாளி முதலாளி, ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள், காதலர்கள், எப்படிப்பட்ட அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு உறவுக்கு கட்டுப்பட்டு அந்த உறவின் அடிப்படையில் தான் பந்தத்தில் மூழ்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த மனிதன் தன்னுடைய ஆன்மா சார்ந்து ஒரு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்துக்குள்ளே வரும்போது, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு ஆடோ மாடோ வேறு ஏதோ ஒரு வீட்டு பிராணியோ இறந்து போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு பெருசாக எந்த விதமான செயல்களும் செய்கிறதில்லை. ஆனால் ஒரு சின்ன குழந்தை பிறந்தது முதல் ஒரு நாள் ஆனால் அல்லது ஒரு குழந்தை இருந்தால் கூட அல்லது வயதான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தால் கூட அவனுக்குன்னு செய்யக்கூடிய சாங்கிய சடங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதங்களாக இன்றைக்கி வகுத்து அதை பின்பற்றக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ ஏன் இது செய்கிறாங்க அப்படின்னா, மனிதனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், இறைவனடி சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் ஏற்கனவே இருந்ததாகவும் அல்லது அது இருந்து அதை அனுபவித்ததாகவும் நமக்கு இன்றைக்கி நினைவூட்டுகின்றன. இல்லையென்றால் நாம் வந்து திதி கொடுக்குறதையோ அல்லது வேறு ஏதாவது தர்ப்பணம் கொடுக்குறதையோ புண்ணிய தானம் செய்வதையோ ஒரு பெரிய பொருட்டாக நினைக்க வேண்டியதில்லை. ஒரு ஆடு செத்து போனால் எப்படி தூக்கி பதிச்சிட்டு போகிறோமோ அதுபோல் ஒரு மனிதன் செத்து போனால் தூக்கி பதிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி யாரும் செய்கிறதில்லை. அதுக்காக எவ்வளோ சாங்கிய சடங்குகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அந்த மனிதனுடைய ஆன்மாவை திருப்திப்படுத்துவதற்காகவும் மீள இருப்பவர்கள் அந்த மாதிரி வேதனைக்கு போயிடக்கூடாதுங்கிறத ஒரு நினைவுபடுத்துவதற்காகவும் தான் நாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆன்மாவை புனிதமாக வைத்துக்கொண்டு வாழ்ந்து மீண்டும் நல்ல நிலையில் இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆன்மம் சார்ந்த பயிற்சிகளை நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஜீவசமாதி பயிற்சிகள் என்று சொல்லக்கூடியது வந்து என்னென்னீங்கன்னா, இன்றைக்கு பிறப்பு, வளர்ச்சி, இனப்பெருக்கம், இறப்பு என்ற இந்த தொடர்ச்சியான செயல்முறைகள் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் மரணம் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. மற்ற உயிரினங்களுக்கு இருப்பதை காட்டிலும் மனிதனுக்கு வந்து மரணம் என்றது ஒன்று இருக்குது. இந்த மரணத்திலே 2 விதமாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. ஒன்று சாவு, இன்னொன்று சமாதி. சாவு என்பது என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், பேச்சு இருக்காது, மூச்சு இருக்காது, உடம்புல சூடு இருக்காது, பிணம் நாற்றம் அடிச்சிடும் செத்த உடனே, பிண கணம் கனத்து போயிடும், பிணம் விரைச்சு போயிடும் கட்ட மாதிரி. இது மாதிரி பல அடையாளங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் சாவுன்ற அடிப்படையில் வச்சுருக்காங்க. சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி பிண நாற்றமோ பிண கணமோ பிண விரைப்போ இல்லாமல் உடல் பூக்குடைய தூக்குற மாதிரி தூக்குற வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியதாகவும், ஒரு வாழைத்தண்டை வெட்டி வெயிலில் போட்டிங்கன்னா அது தூக்கும்போது எப்படி துவண்டு விழுமோ அதுபோல் அந்த உடல் விரைத்து போகாமல் துவண்டு விழக்கூடிய நிலையில் அந்த உடல் இருக்கிற மாதிரியும், குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நம்முடைய முகம் எவ்வளோ வசீகரமாக கவர்ச்சியாக இளமை பூங்க இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நிலையில் முகம் அகோர நிலைக்கு போகாமல் அழகை தேகம் எடுக்காமல் இந்த உடலை வைத்துக் கொள்வதற்கு ஏற்றதாகவும் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் சமாதின்னு பேர். அந்த உடல் வந்து இந்த மண்ணுக்குள்ளேயோ அல்லது வெயிலையோ போட்டாலுமோ அது அழியவே அழியாது. இந்த பூமாதேவி என்ற இந்த பூமி தாய் என்ன பண்ணுன்னா, அதை வந்து ஒரு விதையாக மாற்றி அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த பூமி தாயின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி அந்த உடலை அழியாத நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பயிற்சிகளுக்கு பேர் ஜீவசமாதி பயிற்சிகள் அல்லது முக்தி பயிற்சிகள் அப்படின்ற பெயரில் ஆதியோகா வழங்கிட்டு இருக்கு. இது மாதிரி உடல்நலம் சார்ந்தது, மனநலம் சார்ந்தது, ஆன்ம நலம் சார்ந்தது, ஜீவசமாதி முக்திக்கான பயிற்சிகள் சார்ந்த பல பயிற்சிகளை ஆதியோகா தனித்தனியாக வகையிட்டு இந்த உலக மக்களுக்கு இன்றளவில் வெற்றிகரமான முறையிலே வழங்கி கொண்டு வருகிறது.